Hi friends, welcome to Nandini cooking channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் புலாவ் தான் எப்படி ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸி, நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65 இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மஷ்ரூம் புலாவ் செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். அடுத்து காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. அடுத்து இதில் நம்ம கரம் மசாலா சேர்க்கணும். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஒரு கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த மஷ்ரூமில் நம்ம போட்ட எல்லா மசாலாவுமே உள்ளே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக மஷ்ரூம் புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெயாகவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா இதில் 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அடுத்து இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது அடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக மட்டும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி புலாவ் செய்யும்போது முந்திரி பருப்பு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போது அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சோம்பு சேர்த்து தாளிக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அந்த வெங்காயத்தோட கலர் மாற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அப்போ தான் புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா மசாலாவுமே மஷ்ரூம்லேயே போட்டு ஊற வச்சிட்டோம். ஸோ இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே மஷ்ரூமில் நல்லா இறங்கி இருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடியே எல்லா மசாலாவையுமே சேர்த்து ஊற வச்சிடணும். இப்போது அந்த மஷ்ரூமையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது நல்லா மஷ்ரூமை வதக்குனதுக்கப்புறமா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட்டு வருது பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. அதுவும் நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம இதில் ரைஸ் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் ரைஸ் கூட எடுத்து செய்யலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதில்.
இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போது இதை வந்து லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க, ரொம்ப அழுத்தி கலந்து விட்டுறாதீங்க. அப்படி கலந்து விட்டீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால வந்து கொஞ்சம் மெதுவாகவே கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 டம்ளர் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால 2.25 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் காரம் உப்பெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக மட்டும் அதை வந்து நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழைகளை வந்து தூவிடலாம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் புலாவ் வந்து குக்கரில் விசில் வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து இப்போ நம்ம குக்கரை மூடி சிம்மில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது சிம்மில் ஒரு விசில் வந்து வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்போவுமே வந்து பாஸ்மதி ரைஸை வந்து அதை எட்ஜிலேருந்து லைட்டாக மட்டும் எடுத்து விடுங்க. இல்லை அப்படின்னா வந்து அந்த ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால இந்த மாதிரி லைட்டாக வந்து அதோட ஓரத்துலேருந்து எடுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் வந்து உடையாமல் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.